அண்ணன் சீமான் வந்து எப்போவுமே தனித்து போட்டின்றதில் எப்போவுமே கேள்வி எழுதுவாங்க. ஆனால் நீங்கள் ரஜினிகாந்த் சந்தித்த பின்பு 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அண்ணன் சீமான் கூட்டணிக்கு போவார். இல்லை இப்போ ஐயா நீங்கள் திரும்ப நீங்கள் உண்மைக்கு பதில் சொல்லலாம், உருவாக்கங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஐயா ரஜினிகாந்தை ஏன் சந்திச்சேன்னு உங்களுக்கு தெரியும். நான் வந்து நீண்ட நாளாக அவரை பிடிக்காதவங்க இருக்க முடியாது. அவர் வந்து ஒரு எலும்பு நரம்பு ரதம் சத ரத்தம் இருக்கிற ஒரு மனிதன் கிடையாது. அவர் ஒரு காந்தம். நீங்கள் எந்த கொம்பனா அவரோட நடிச்சிங்கன்னா அவர் எல்லாரையும் காலி பண்ணி தன் பக்கம் மொத்த பேரையும் இழுத்துருவார். ஆங்கிலத்தில் ஒரு மேக்னெட்டு மேலே அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரியும் அவரோட. அவர் ஒரு காந்தம். அவர் எத்தனை பேர் இருந்தாலும் தனிச்சிருப்பாப்ல. அவரை ரசிக்காதவர்கள் இருக்க முடியாது. நான் கமலோட கமலண்ண ரசிகன், எங்கள் ஊர், நாங்கள் ஒரே ஊர்னால அதீதமாக அண்ணன் மேலே பற்றும் ரசிகர்கள். ஆனாலும் ரஜினிகாந்த் ஐயாவை அதே மாதிரி ரசிப்போம். அப்போ அந்த இதில் நான் வந்து இப்போ அந்த படம், இப்போ தம்பி இவர் ஞானவேல் எடுத்த படம் வந்து அந்த படத்தில் இந்த கதை, அந்த கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் கையாண்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் அதை பாராட்டும்போது சரி அதை நேர போய் ஒரு தடவை வாழ்த்து சொல்லிட்டு வருவோம்னு போனோம். அவர் என்ன கட்சி வச்சுருக்காரா, அவர் நாங்களும் கூட்டணி வைக்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சந்திக்கும்போது தெரியுது அவர் ஒரு நல்ல இதயமுள்ள மனிதர். அவர்கிட்ட பேசும்போது நிறைய அனுபவங்களை அவர் பகிர்ந்துக்கிட்டார். நான் திரையில் அவரை இப்படிலாம் ரசித்தவங்கிறத சொன்னோம், அவ்வளோ பகிர்ந்துக்கிட்டோம், அவ்வளோதான். 2026 தனித்து போட்டின்றதில் உறுதியாக இருக்கு. நீங்கள்லாம் தான் நேற்று என் தம்பி வேதாரண்யத்தில் கார்த்திகை நிறுத்திட்டேன்னு நீங்கள் கார்த்திக்னால நீங்கள் சொல்கிறீங்க. நான் 60 பேரை களத்தில் அறிவிச்சிருக்கேன், நீங்கள் போடல. தென்காசியில் என் தம்பி கௌசிக் பாண்டியன்னு அறிவிச்சிருக்கேன், மருத்துவர். அப்போ அது முன்கூட்டியே இது வெளிப்படையாக இறங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த சின்னம் வந்துடுச்சுன்னா இன்னும் எல்லா வேட்பாளரையுமே முன்னாடியே நிறுத்தி இறங்கி களத்தில் வேலை செய்வேன். திரும்ப சுரங்கலுங்க. நான் என் பயணத்தை என் கால்களை நம்பி தான் நான் தொடங்கியிருக்கேன். அடுத்தவர் கால்களை நம்பி என் பயணத்தை தொடங்க முடியாது. ஏன்னா என்னுடைய இலக்கை நோக்கி அவர் கால்கள் பயணிக்காது. அதனால் சந்திச்சேன்னு சொல்கிறேன், சந்திச்சுட்டு சொல்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.